ஒற்றுமையின் மூலம் நல்லிணக்கத்தை அடைய முடியாது என்றும், மாறாக அனைத்து மலேசியர்களுக்கும் உள்ள இடத்தை மதித்து பாதுகாக்க உண்மையான விருப்பம் மூலம் மட்டுமே அது சாத்தியம் என்றும் பாஸ் கட்சி தனது கிறிஸ்துமஸ் செய்தியில் தெரிவித்துள்ளது. உலகளாவிய மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் மலேசியா ஆரோக்கியமான முதிர்ந்த சக வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொடர வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். எல்லாவற்றிலும் உடன்படாமல் நாம் இருக்கலாம், ஆனால் ஒரே மலேசிய வானத்தின் கீழ் வாழும் அனைவரின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் நிலைநிறுத்தவும் வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஒற்றுமையின் மூலம் நல்லிணக்கத்தை அடைய முடியாது, ஆனால் அனைத்து மலேசியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இடத்தை பாராட்டுவதிலும் பாதுகாப்பதிலும் நமது தயார் நிலை மற்றும் நேர்மையின் மூலம் அதை அனுபவிக்க முடியும் என்று பாஸ் நம்புவதாக அவர் கூறினார். அன்பு, மன்னிப்பு, பணிவு மற்றும் சேவை உள்ளிட்ட கிறிஸ்துமஸுடன் தொடர்புடைய மதிப்புகள் இஸ்லாம் உட்பட அனைத்து நம்பிக்கைகளிலும் பகிரப்பட்ட கொள்கைகள் என்று தக்கீடின் ஹசான் தெரிவித்தார். பன்முகத்தன்மை நேர்மையுடனும் ஞானத்துடனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இனம் மற்றும் மத வேறுபாடுகள் இருந்த போதிலும் நீதியான, பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான தேசத்தை கட்டி எழுப்ப மலேசியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கொத்தாபாரு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் மேலும் கூறினார். உறவுகளை வலுப்படுத்தவும், நம்பிக்கைகளை புதுப்பிக்கவும், அன்பு மற்றும் நல்லெண்ண கலாச்சாரத்திற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தவும் இது ஒரு தருணமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அனைத்து மலேசிய கிறிஸ்தவர்களுக்கும் பாஸ் கட்சி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் ரம்பாவில் கைவிடப்பட்ட வீட்டின் அருகே புதைக்கப்பட்டிருந்த பையில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் உடல் சூரி நரூடின் என்பவருடையது என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கைரேகை பகுப்பாய்வு மூலம் அந்த பெண்ணின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டதாக நெகிரி செம்பிலான் காவல்துறை தலைவர் அல்சாவ்னி அமாட் தெரிவித்தார். இது தேசிய பதிவுத்துறையான JPN வைத்திருந்த பதிவுகளுடன் பொருந்தியதாக அவர் கூறினார். பரிசோதனை மற்றும் ஒப்பீட்டின் அடிப்படையில் கைரேகைகள் JPN அமைப்பில் உள்ள பதிவுகளுடன் பொருந்தியதை போலீசார் உறுதிப்படுத்தியதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். டிசம்பர் 15ஆம் தேதி அம்பாங் காவல் நிலையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புகாரில் ஜூரி நருடின் காணாமல் போனதாக அவர் கூறினார். சூரியின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளுடன் பொருந்திய DNA பகுப்பாய்வு அறிக்கையையும் வேதியியல் துறையிடமிருந்து போலீசார் பெற்றுள்ளதாக அல்சாவ்னி கூறினார். ஞாயிற்றுக்கிழமை மாநில காவல்துறை துணைத் தலைவர் இட்ஸாம் ஜாஃபார் அம்பாங்கில் உள்ள ஒரு வீட்டில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுவதாக தெரிவித்தார். சில நிதி விஷயங்கள் தொடர்பாக 51 வயது ஆணுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக பெண்ணின் உடல் ஒரு பையில் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக 51 மற்றும் 41 வயதுடைய 2 ஆடவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் மரண தண்டனை கைதிகள் மலேசியர்கள் உட்பட மரண தண்டனையை ஒழிப்பதற்காக வாதிட்டதற்காக பரவலாக அறியப்பட்ட வழக்கறிஞர் ரவி தனது 56வது வயதில் காலமானார். ரவியின் நண்பர்கள் இன்று அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியதாகவும் மரணத்துக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் CNA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 1969 பிறந்த ரவி 25 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக இருந்தார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் கார்டிஃப் பல்கலைக்கழகத்திடம் பட்டம் பெற்ற பிறகு 1996 வழக்கறிஞர் பதவிக்கு அழைக்கப்பட்டதாக சிங்கப்பூர் தமிழர்களின் கலை களஞ்சியம் தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் அவர் கம்போங் பாய் என்ற சுயசரிதையை வெளியிட்டார். இது 2014 சிங்கப்பூர் இலக்கிய பரிசுக்கு பட்டியலிடப்பட்டது. கடந்த ஏப்ரல் 2022 42.7 கிராம் ஹெராயின் கடத்தியதற்காக சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்ட மலேசியரான நாகேந்திரன் தர்மலிங்கத்தின் வழக்கில் ரவி உதவினார். இவ்வாண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி சிங்கப்பூரில் 44.96 கிராம் டயாமார்பைன் கடத்தியதற்காக தூக்கிலிடப்பட்ட தட்சிணாமூர்த்திக்காகவும் அவர் வாதிட்டார். 2023ஆம் ஆண்டில் சிங்கப்பூரின் அட்டர்னி ஜெனரல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் சிங்கப்பூர் சட்ட சங்கத்தின் அதிகாரிகள் மீது முறையற்ற நடத்தைக்கான கடுமையான மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக அவர் 5 ஆண்டுகள் வழக்கறிஞர் பயிற்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார்.
தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தனது மருமகனை நாட்டிற்கு அழைத்து வர தவறினால் அவர் பெர்சாத்து தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று செகுபாட் என்று அழைக்கப்படும் போர்டிக்சன் பெர்சாத்து தலைவர் ஃபடுல் ஹிசாம் ஷகாரின் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் தலைவரின் குடும்ப உறுப்பினர் சம்பந்தப்பட்ட விஷயம் கட்சிக்கு ஒரு சுமையாக மாறி வருவதாக அவர் கூறினார். மரியாதையுடன் முகைதீன் பதவி விலகுவது நல்லது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒரு பெரிய நோக்கத்தை பாதுகாக்கும் போராட்டத்தில் நான் ஒரு சிறிய நபர் மட்டுமே. எனக்கு கருப்பு என்பது கருப்புதான், வெள்ளை என்பது வெள்ளைதான், சாம்பல் நிறம் என்று எதுவும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் நாட்டின் முதல் எதிரி என்று அவர் இன்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்திற்கு வெளியே நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். முன்னதாக முன்னாள் பிரதமரின் மருமகனும் தொழிலதிபருமான டத்தஸ்ரீ முகமது அட்லான் பெர்ஹான் மீதான MACCயின் விசாரணை முடிந்து விட்டதாகவும் மேலும் நடவடிக்கைக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நெஞ்சுவலி காரணமாக கோலாலம்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது சுக்ரி ரம்லி வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டார். நேற்று மதியம் அவர் வீடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முகமது சுக்ரி தனது உத்தியோகபூர்வ பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு கங்காரில் உள்ள தனது இல்லத்தில் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஏற்பட்ட சமீபத்திய கொள்கை மாற்றங்கள் இருந்த போதிலும் மலேசியாவின் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பிறப்பின் போது வழங்கப்படும் ஹெப்பாடைட்டிஸ் பி தடுப்பூசி தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த முடிவு உலக சுகாதார அமைப்பு வழங்கிய பரிந்துரைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமெரிக்காவின் தடுப்பூசி நடைமுறை ஆலோசனை குழு பிறப்பின் போது அனைவருக்கும் ஹெப்பாடைட்டிஸ் பி தடுப்பூசி வழங்கும் பரிந்துரையை அண்மையில் நிறுத்தி இருந்தாலும் அது மலேசியாவின் கொள்கையை பாதிக்காது என்றும் அமைச்சு விளக்கமளித்துள்ளது. பிறந்த 24 மணி நேரத்திற்குள் ஹெப்பாடைட்டிஸ் பி தடுப்பூசி செலுத்தப்படுவது தாயில் இருந்து குழந்தைக்கு வைரஸ் பரவுவதை தடுப்பதில் மிகவும் முக்கியமானது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.